அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சாயங்காலம் 4:49 வரை கடகராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் சிம்மராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கு ராகு காலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 வரை, 12:30லேருந்து 1:30 வரை மத்தியானம், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலர், சந்தன கலர்னு சொல்லிச்சுக்கோங்களேன். சாப்பிடக்கூடியது ஸ்வீட், பர்டிகுலராக அந்த கேசரி பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அல்லது சன்னா, அதாவது கொண்டக்கடலில் செஞ்சதை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிகள் செல்வோம். மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆடை ஆபரண விருத்தி உடையவர்கள். அவங்களுக்கு நிறைய துணிமணி சேரும், ஆபரணங்கள் கூட சேரும். ஆடை ஆபரண விருத்தி உடையவர்கள். தீய வழியில் வீடு, வாகனம் போன்றவற்றை சம்பாதித்து கொள்வார். அதே மாதிரி புத்திரிகளால், குழந்தைகளால் தாட்சி அடையக்கூடியவராக இருப்பார். அவங்களால உயர்வு கிடையாது. இந்த 4ஆம் பாதத்திலே முற்பகுதியில் பிறந்தவர்கள் அழகும் அங்கலட்சணமும் உடைய மாதை மணப்பவராக இருப்பார்கள். பிற்பாதியில் பிறந்தவர்கள் தாம்பத்தியத்தில் குழப்பமோ பிரிவோ உடையவராகவோ, மனைவியை விட்டு விலகி வாழ்பவராகவோ அல்லது மனைவியை இழப்பவராகவோ இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு பார்க்கும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்கு இன்று பணவரவு நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றினால் லாபமே உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. இன்னைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. பெரியோர்களின், மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி சேர்கின்றது. அடுத்து மிதுன ராசி. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அதாவது அவ்வாறு நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், அவமானம், கௌரவ குறைவு வர வாய்ப்புள்ளது, அதிக வாய்ப்புள்ளது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. அதனால் ஹார்ட் ஐட்டங்கள், அதாவது கடினமான இந்த நான்வெஜ்ஜு, மட்டன் அந்த மாதிரிப்பட்டது, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழையதை சூடு பண்ணி சாப்பிடுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சியில் ஈடுபடுவது, முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவது, தூர பிரயாணம், ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் முதலீடு செய்வது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்களிடம் கூட பரிவுடன் பேசுங்கள். அதே மாதிரி எப்படின்னா, உடல் நலத்தில் கூட கொஞ்சம் ஜாஸ்தி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லவிட்டால் மனைவி மக்களிடம் விரோத போக்கே உண்டாகும். அடுத்து சிம்மராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. கோர்ட்டு, கேஸு விவகாரங்கள் எதுவும் இருந்தால் அதில் நல்ல முடிவு உண்டாக வாய்ப்புள்ளது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. பெரியோரின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறலாம். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து கன்னிராசி.
புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். டிவி பார்ப்பது, ஆடல் பாடல், கேளிக்கை, அந்த விருப்பமான உணவை பிஸா போன்றவற்றை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என பொழுது இன்பமாக கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்தில் முன்னேற்றமே தெரிகின்றது. குடும்பத்தில் குதூகலமாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. தேவையில்லாமல் மனக்கவலை, அது தேவையே கிடையாது, எதையோ நினச்சி நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் கூட ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. வீடு, நிலம், தோட்டம் வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அடுத்து தனுசு ராசி. பணப்புழக்கம், ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் பரவாயில்லை. பொருள் வரவு கொஞ்சம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆடை அணிகள் வாங்குகின்றீர்கள். நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம். அடுத்து மகர ராசி. இன்றைக்கு பந்தயம், சூதாட்டம் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றன. ஆனால் பண விரயம் கூட அதிகம் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. கண், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடும். மனைவி மக்களிடம் சிறு சச்சரவுகள், அது வீண் சச்சரவு உண்டாகக்கூடும். உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள், ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஈடுபட வேண்டாம். கடன் தொல்லை சற்று அதிகரிக்கிறது. உத்தியோகத்தில் ஆத்ம திருப்தி என்பது இல்லை, ஏதோ கடனுக்கு செய்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து மீனராசி. வேண்டாத செலவுகள் அதிகம் ஏற்படுகின்றன. அதே மாதிரி இந்த வேண்டாத செலவுகள் வருவதனால் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிக்கின்றது. உத்தியோகத்தில் கூட டென்ஷனாகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆடம்பர பொருட்களுக்காக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணுறீங்க. இவ்வளவுக்கு மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றார்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.